பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அனைவருக்கும் அன்பின் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்ம பெண்களை எல்லா காரியங்களையும் செய்யும்படி, ஆராதனை நடத்தும்படி நமக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு போதகருக்கும் மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நமக்கு கொடுத்த இப்படிப்பட்ட நாட்கள் ஒரு விசேஷமான நாட்கள். ஹல்லேலூயா. உங்களெல்லாம் அந்த பிங்க்கில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எங்களோடு இணைந்து இந்த மகளிர் தினத்தை கொண்டாடும்படியாக நீங்களும் வந்திருக்கிறதுனால உங்களையும் பார்க்கும்போது, அன்பு சகோதரர்களையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் ரொம்ப அருமையாக பேசுனாங்க. கர்த்தர் அப்படியாக இந்த பெண்களை ஆண்டவர் அருமையாக நடத்தி வருகிற தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம செய்திக்கு நேராக போக போகிறோம். என்னுடைய அம்மாவையும் குறித்து நான் சொல்லணும்னு சொன்னால், இன்றைக்கு நானும் ஒரு ஊழியத்தில் ஆண்டவருக்காக எழும்பி நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னுடைய தாயாருடைய ஒரு ஜெபம். எத்தனையோ பாடுகள், வேதனைகள் அதன் வழியாக கடந்து வந்தாலும் பிள்ளைகளை வளர்ப்பதிலே அன்பு தாயார் அதிகமாய் கவனம் செலுத்துவார்கள். எங்கள் சகோதரன் சொன்னது போல் சகோதர சிநேகத்தை குறித்து இன்றைக்கும் எங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். 4 பேரும் ஒற்றுமையாக இருக்கணும், 4 பேரும் எங்கே போனாலும் சொல்லிட்டு போகணும், நீங்கள் எல்லாரும் எங்கே இருக்கிறீங்கிறது தெரியணும் அப்படின்னு சொல்லி அதிகமாக அந்த சகோதர சிநேகத்தை குறித்தும் அதிகமாக எங்களுடைய தாயார் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அவர்களுடைய ஜெபம்தான் இன்றைக்கு நாங்கள் 4 பிள்ளைகளும் நன்றாக இருப்பதற்கு அது மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, நம்ம இப்போ செய்திக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். யோசுவா எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த வசனத்தை ஒரு தடவை சொல்லிடலாமா? சேர்ந்து சொல்லிடலாமா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நான் மாத்திரமல்ல, என்னுடைய கணவர் மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, நாம் யாவரும் இணைந்து நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த யோசுவா அந்த 24வது அதிகாரத்திலே முழுவதுமாய் வாசித்து பார்க்கும் பொழுது, யோசுவா சீகேமிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கூடி வர செய்து, அதாவது ஆபிரகாமினுடைய நாட்கள், தேராகுவினுடைய நாட்களிலிருந்து இந்த யோசுவாவுக்கு முந்தி மோசேயினுடைய நாட்கள் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆண்டவரை ஆராதித்தார்கள், எப்படி மற்ற தேவர்களை பின்பற்றினார்கள், ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு அவர்கள் எப்படியெல்லாம் கர்த்தரை விட்டு விலகி சென்றார்கள் அல்லது கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை ஆராதித்தார்கள் என்று சொல்லி இந்த அதிகாரத்தின் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ளலாம். அப்படி சொல்லிக்கொண்டே வரும் பொழுதுதான் இந்த யோசுவா சொல்கிறார், கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு ஆகாதது என்று கண்டால் யாரை நீங்கள் சேவிக்கப் போகிறீர்கள்? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. இந்த நானும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை யாருக்கெல்லாம் உகந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், கணவன்மார் ஒவ்வொருவரும் நானும் என்று சொல்ல வேண்டும், மனைவிமார் ஒவ்வொருவரும் நானும் என்று சொல்ல வேண்டும், பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நானும் என்று சொல்ல வேண்டும். இப்படி நானும் நானும் என்று சொல்லி நாம் 3 திறத்தாரும் சொல்லும் பொழுது நம் நானும் சரி, வீட்டாரும் சரி, எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நானும் என் வீட்டாரும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் நாங்கள் மாறுவோம் என்று சொல்லி இதை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, குடும்பம் என்கிறதான ஒரு தலைப்பிலே இந்த நாளிலே பேசும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார். நம்ம ஒவ்வொரு வருஷமும் யாராவது ஒரு பெண்ணை குறித்து நம்ம தியானிப்போம். ஆனால் ஒரு மாதத்திற்கு முன்பதாகவே இதற்காக ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் குடும்பம் என்கிறதான அந்த ஒரு தலைப்பை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஸோ குடும்பம் என்பது ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள் யாவரும் இணைந்தது தான் ஒரு குடும்பம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே ஆண்டவர் ஆதாமை உண்டாக்குவதற்கு முன்பதாக
பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆண்டவர் ஒவ்வொன்றாக படைக்க ஆரம்பித்தார். மச்சங்கள், இருள், வெளிச்சம், வானத்து நட்சத்திரங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒவ்வொன்றாய் உண்டாக்கி கொண்டே வரும் பொழுது ஆண்டவருடைய இருதயம் சற்று திருப்தி அடையவில்லை. ஏதோ ஒரு குறைவு இருக்கிறதை போல இருந்ததினாலே ஆண்டவர் மண்ணை பிசைந்து தன்னுடைய நாசியின் சுவாசத்தினாலே ஊதி மனிதன் ஜீவாத்மாவானன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. மனிதனை ஆண்டவர் படைத்தார். மனிதனை படைத்தார். யாரை படைத்தார் என்று சொல்லார்? ஒரு குடும்ப தலைவனை படைத்தார், ஒரு கணவனை படைத்தார், ஒரு தகப்பனை படைத்தார். ஹல்லேலூயா. அப்படிதான் சொல்லணும் நம்ம. அப்போ இப்படி ஆண்டவர் மனிதனை படைத்துவிட்டு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அதற்கு பிற்பாடு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கினார். ஸோ ஆண்டவருடைய இருதயத்திலே எல்லாவற்றையும் படைத்து அவருடைய இருதயத்தில் ஒரு திருப்தி வராதபடியினாலே மனிதனை படைத்தார், மனுஷியை படைத்தார், ஒரு குடும்பத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஸோ குடும்பத்தை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறவராய் இருக்கிறார். கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் இணைந்து ஆராதிப்பதை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம ஆலயத்துக்கு வரும்போது கூட 3 சர்வீஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சர்வீஸ்க்கு வர்றதை நம்ம என்ன செய்ய மாட்டோம். ஒரு சூழ்நிலைகளை நிமித்தமாக ஒருவேளை நம்ம அப்படி வரலாம். ஆனால் குடும்பமாய் வருவதை ஆண்டவர் அதிகமாய் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு குடும்ப தலைவன் அல்லது குடும்ப அமைப்புக்கு ஆதாரமாக நான் யாரை எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால் யோபு பக்தனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோபுவினுடைய குடும்பம் மிகவும் ஒரு அருமையான ஒரு குடும்பம், ஒரு நேர்த்தியான ஒரு குடும்பம் என்று சொல்லலாம். எல்லாரும் யோபுவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். இந்த யோபுவை குறித்து ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு சாட்சியை இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. யோபுவினுடைய குணாதிசயங்கள், யோபு எப்படிப்பட்டவன் என்பதை இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே யோபு ஒரு ஆவிக்குரிய ஒரு குடும்ப தலைவன், ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பன், ஒரு ஆவிக்குரிய ஒரு கணவன் என்பது இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே நமக்கு நன்றாக தெரிந்து விடுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த யோபு மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக, கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் இந்த யோபு எப்படி இருந்தானா? பெரியவனாக இருந்தான். அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல ஒரு 10 மாடு கட்டுறோம், 10 ஆடு கட்டுறோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? அப்போ 3000 ஆடுகள் கட்டியிருக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு ஸ்தலம், இப்படி அவனுக்கு நிறைய சம்பத்துகள் இருந்தது இல்லையா? அப்போ ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தில் ஆண்டவர் இந்த யோபு பக்தனை வைத்திருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு பெரிய ஒரு குடும்பத்திற்கு பொறுப்புள்ள ஒரு மனிதனாக அவர் இருந்தார். ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு தன்மை உடையவராய், மனைவியை நடத்துகிறவராய், பிள்ளைகளை நடத்துகிறவராய், ஒரு சிறந்த குடும்ப தலைவனாக இந்த யோபு காணப்பட்டார். ஹல்லேலூயா. முதலாவது தலைப்பு என்ன அப்படின்னா, கனத்திற்குரிய கணவன்மார். ஹல்லேலூயா. ஸோ கணவன், ஆண்டவர் ஸ்திரீக்கு தலையாக, கிறிஸ்து எப்படி சபைக்கு தலையாக இருக்கிறாரோ அதே போல ஸ்திரீக்கு தலையாக ஆண்டவர் புருஷனை வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ முதலாவது கனத்துக்குரியவர்கள் கணவன்மார் என்பதை நம்ம ஒரு நாளும் மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு சிலலாம் நமக்கு ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சிருச்சுன்னா உடனே நம்ம என்ன செய்கிறோம்? பெண்கள், உனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய இருதயத்தில் ஒரு விதமான அசட்டை இல்லை, வேண்டாம். அவங்களும் முதலாவது ஆண்டவர் படைத்த படைப்பு அதுதான் இல்லையா? ஸோ அவர்கள் கனத்துக்குரியவர்கள் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் இவர் ஒரு கனமுள்ள ஒரு மனிதனாய் அல்லது ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவனாய் இருந்திருக்கிறார் என்பதற்கு என்ன எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும் என்று சொன்னால், வாசிக்கலாமா? 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களுடைய போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி என்ன செய்வாங்களா? அழைப்பார். அப்படியானால் தன்னுடைய பிள்ளைகளுடைய சகோதரத்துவத்தை குறித்து ஒரு கவனமுள்ள குடும்ப தலைவனாக அல்லது கவனமுள்ள கணவனாக இந்த யோபு பக்தன் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தானும் தன்னுடைய குடும்பமும் ஒரு ஆவிக்குரிய குடும்பமாய் மாற வேண்டும். அன்பு என்கிறதான அந்த கற்பனையை கை கொள்ளுகிறவர்களாக, கட்டளையின்படி நடக்கிறவர்களாக,
இந்த பிள்ளைகள் காணப்பட வேண்டும் என்பதில் அந்த சகோதரத்துவத்தை பிள்ளைகளுக்கு முக்கியத்துவப்படுத்தி அந்த சகோதரத்துவத்திலே பிள்ளைகளை வளர்க்கிற ஒரு நல்ல தகப்பனாய் அவர் இருந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றார், அவங்க வீட்டில் நீங்கள் விருந்து கொண்டாடும் போது உங்கள் சகோதரிகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. உங்கள் சகோதரர்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாதுன்னு சொல்லி சகோதரத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு தகப்பனாய் அவர் இருந்தார். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரன் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த விருந்து வைக்கிற நாள் முடிகிற போது ஒருவேளை என்னுடைய குமாரர் பாவம் செய்திருப்பார்களோ என்று தேவனை தூசித்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி அவர்களை பரிசுத்தப்படுத்தி என்ன செய்வாராம், அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிற ஒரு குடும்ப தலைவனாக இந்த யோபுவை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியானால் பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக திறப்பிலே நிற்கிற ஒரு ஆவிக்குரிய குடும்ப தலைவன் தான் இந்த யோபு பக்தன். ஹல்லேலூயா. ஸோ கணவன்மாருடைய அதாவது குடும்பத்திற்கு தலையாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், உங்கள் குடும்பத்திற்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக திறப்பிலே நிற்கிற கணவன்மார்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இவர் சொல்றாரு, ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் தேவனை தூஷித்திருப்பார்களோ, என் பிள்ளைங்க ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா, என் பிள்ளைங்க அந்த பாவத்திற்கு தண்டனையை பெற்றுக்கொள்ளாத படிக்கு இவன் உத்தமனாய் வாழ்ந்தது மாத்திரமல்ல, இவன் சன்மார்கனாய் வாழ்ந்தது மாத்திரமல்ல, இவன் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளங்குகிறவனாய் மாத்திரமல்ல, நானும் என் பிள்ளைகளும் கூட இப்படிப்பட்ட ஒரு பயபக்திக்குரிய வாழ்க்கையில வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த யோபு பக்தன் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் ஒருவேளை தேவனை தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி சர்வாங்க தகன பலிகளை இடுகிற ஒரு குடும்ப தலைவனாய் அவர் காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஒரு நல்ல ஒரு தகப்பனை, ஒரு குடும்ப தலைவனை, ஒரு நல்ல கணவனை இந்த யோபு பக்தனுடைய குடும்பம் பெற்றிருந்தது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்தானங்களை கொடுத்திருக்கிறார். குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்தானங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்னுடைய ஸ்தானத்திலே நான் சரியாய் நிற்க வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. என் பிள்ளைகளுக்காக, என் கணவருக்காக, என் குடும்பத்துக்காக திறப்பிலே நிற்கக்கூடிய ஒரு ஜப வீராங்கனையாய், ஜப வீராங்கனைகளாய், ஜப வீரர்களாய் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மை மாற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு டிசிப்ளின் ஃபாதராக இந்த யோபு பக்தன் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குடும்ப தலைவன் என்கிறதான ஒரு ஸ்தானத்தில் நிற்கிற நம்ம ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட தலைவர்களாக நம்ம இருக்கிறோம்? குடும்பத்திற்காக திறப்பிலே, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக திறப்பிலே நிற்க நாம் தவறி விடுகிறோமா அல்லது அவைகளை கடைபிடிக்கிற சகோதரர்களாய் நாம் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. அவன் சொல்ல, பிள்ளைகள் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து விட்டார்களோ என்று சொல்லி ஆண்டவருக்கு பயந்து பரிசுத்த ஜீவியம் செய்யும்படி அதிகாலமே எழுந்து என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் என் மனைவி எல்லாம் பார்த்துக்குவான்னு காலையில் அதிகாலையில் 10 மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னு தெரியலை இல்லையா? ஸோ ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, எல்லாருக்கும் தான் ஆண்டவர் சொல்கிறார், அதிகாலையில் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள், அதிகாலையில் தேடுகிற பெண்கள் மட்டும் கண்டடைவார்கள் அப்படிலாம் சொல்லப்படல. அதிகாலையில் தேடுகிற யாராக இருந்தாலும் என்ன செய்வோமா, கண்டடைவோம் என்று சொல்லி. அப்போ இந்த யோபு பக்தனை போல சிறந்த குடும்ப தலைவர்களை ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம் தலைவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வேலைக்கு செல்லுகிறோம், நல்லது தான், குடும்பத்திற்கான காரியங்களை கவனிக்கிறது நல்லது தான். எதுவாக இருந்தாலும் தேவனை தேட ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. தேவனுக்கான நேரத்தை கொடுக்க ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அதிகாலையில் எழுந்து தேவனை தேடி பிள்ளைகளுக்காய், மனைவிக்காய் திறப்பிலே நிற்கிற கணவன்மார்களாக, சகோதரர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த யோபுவினுடைய மனைவியின் இடத்துல யோபு வசனம் சொல்லுகிறது, யோபு தன்னுடைய நாவினால் என்ன செய்யலையாம், பாவம் செய்யவில்லை என்று சொல்லி. அது யோபுவினுடைய மனைவி அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வருதோ, ஒரு பைத்தியக்காரி, அப்படி தானே சொல்கிறோம் இல்லையா? யோபுவினுடைய மனைவியை குறித்து ஞாபகம் வந்தோடனே என்ன வார்த்தை ஞாபகம் வரும்?
அது ஒரு பைத்தியம், அதுதான் ஞாபகம் வரும் இல்லையா? அப்போ அவன், அதாவது யோபு தன்னுடைய நாவினால் என்ன செய்யலை? பாவம் செய்யவில்லை. இந்த மனைவி தூஷிக்கும் போது அந்த மனைவியின் மேல் இருந்த அன்பின் நிமித்தமாக அவன் என்ன செய்யறான்? கண்டிக்கிறான். நீ பைத்தியம் மாதிரி பேசாத, ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்ற நாம் தீமைகளையும் பெற வேண்டாமோ என்று சொல்லி மனைவியின் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாகத்தான் அந்த வார்த்தையை அவன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சிறந்த அன்புள்ள ஒரு கணவனாக அவர் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. கொலேசியன் புஸ்தகத்தில் வசனம் சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் நீங்கள் என்ன செய்யணுமா? அன்பு கூற வேண்டும். இந்த அன்புங்கிற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா அதுக்குள்ளே அடக்கி வச்சுட்டார். இது ஒரு பிரதான கட்டளையாய் இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்படியானால் மனைவியை விசாரிக்க, மனைவியை நேசிக்க, மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை சுதந்திரங்களையும் கொடுக்க சகோதரர்மார்கள் ஒரு நாளும் தவறவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு சிலருக்குலாம் மனைவி சாப்பிட்டுச்சான்னு தெரியாது, தூங்குச்சான்னு தெரியாது, ஏன் சோகமாக இருக்குன்னு தெரியாது, என்ன வேணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அதுதான் நீ இருக்கியே, நீயே போய் வாங்கிக்க, உங்கள் அம்மா தான் இருக்காங்களே, போய் கேட்டு வாங்கிக்கோ. அம்மாகிட்ட போய் கேட்கறதுக்காக கல்யாணம் பண்ணி கொடுக்கல இல்லையா? ஸோ சகோதரர்கள், நீங்கள் குடும்ப தலைவர்கள், உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஏற்ற துணையை சரியாய் கவனிக்க வேண்டிய ஒரு பொறுப்பிலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. யங்ஸ்டர்ஸ், திருமணமாகி கொஞ்ச காலங்கள் இருக்கிறது, கொஞ்ச நாட்கள் தான் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், இந்த இளம் வயதிலேயே உங்களுடைய மனைவியை நன்றாய் நேசிக்க பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 20 வருஷம் 30 வருஷம் கழித்து யோசிக்கக்கூடாது, ஐயோ அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். எதையும் மிஸ் பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல கணவனை கொடுத்துருக்கிறாரு. அப்போ தேவனுடைய காரியங்களுக்குள்ளாக, தேவ பக்திக்குள்ளாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணணும்? என்ஜாய் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதையுமே மிஸ் பண்ணிட்டு பின்னால் யோசிக்கிறதுனால காலம் தப்பி மனஸ்தாப படக்கூடாது இல்லையா? ஸோ இந்த நாட்களிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்குதுன்னா குடும்பத்தை, பிள்ளைகளை, கணவனை, மனைவியை சரியாக நடத்தக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக, முதலாவது கனத்துக்குரிய கணவன், இரண்டாவது மதிப்பிற்குரிய மனைவி. மனைவிகள்லாம் யாரு? மதிக்கப்படத்தக்கவர்கள். ஹல்லேலூயா. மிஸ்ஸஸ் ஜோப் இல்லையா? அதாவது நம்ம அவங்கள குறித்து சொன்னோன்னே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க பைத்தியம் அப்படி தான் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த யோபு பக்தனுடைய ஆரம்ப நாட்களில் இருந்து அவன் உத்தமனாய், சன்மார்க்கனாய், தேவனுக்கு பயந்து, பொல்லாப்புக்கு விலகிறவனாய், கிழக்கத்தி புத்திரிலும் அவன் பெரியவனாய் இருந்த நாட்களில் இருந்து இந்த கணவனோடு கூட ஒத்துழைத்த ஒரு பெண்ணு தான் யோபுவினுடைய மிஸ்ஸஸ் ஜோப் இல்லையா? அவங்க. ஆனால் அவங்க தொடர்ந்து அவரோடு கூட ஜேர்னி பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது, ஒரு சில பெரிய ஒரு சோதனையை கடக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே யோபுவிடத்தின் எல்லாமே இழந்து போன ஒரு நிலைமை. பிள்ளைகள் மரித்து போய்விட்டார்கள். அவனிடத்தில் இருந்த ஆடு மாடுகள் எல்லாம் கைவிட்டு போய்விட்டது. அது தேவ சித்தத்தின்படி தான் நடந்தது. அப்படி இருக்கும் பொழுது இந்த யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழக்கும்போது யோபுவினுடைய மனைவிக்கு ஒன்றும் தெரியலை. ஆனால் இந்த யோபு பக்தனுக்கு ஒரு சோதனை வந்துச்சு. என்னென்னா, உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் பருக்களால் அவன் பாதிக்கப்பட்டான். சரீரம் முழுவதும் ஒரு நோய், சரீரம் முழுவதும் ஒரு வேதனை, சரீரம் முழுவதும் ஒரு நாற்றம் எடுத்த ஒரு நிலைமை. அதாவது மனைவியின் இடத்தில் யோபுவினுடைய சுவாசம் அவனுடைய மனைவிக்கு வேறுபட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் அந்த கணவன் இடத்துல பக்கத்தில் கூட போக முடியாத ஒரு நிலை. ஆனால் அந்த நிலையில தான் அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அவங்க சொன்ன அந்த வார்த்தை தவறாக இருந்தாலும் எல்லாம் இழக்கும் போது அவங்களுக்கு அந்த வார்த்தை வரல. பிள்ளைகளை இழந்தாங்க, ஆடு மாடுகள் போச்சு, ஒட்டகங்கள் போச்சு, கழுதைகள் போச்சு, வேலைக்காரர்கள் போனாங்க, எல்லாம் போய்விட்டது. அப்பொழுது அந்த சகோதரிக்கு ஒன்றும் தோணலை. ஓகே, எல்லாம் போயிடுச்சு, யார் மாத்திரம் என் கூட இருக்கிறா? எங்கள் வீட்டுக்காரு, என் ஹஸ்பண்ட் என் கூட இருக்கிறாரு, ஸோ அதனால பரவாயில்லன்னு சொல்லி அவங்க நினச்சிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த யோபுவினுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் வந்த வேதனையை தாங்கி கொள்ள முடியாமல் அந்த சகோதரி சொல்கிறாங்க, இன்னமும் நீ உத்தமத்தில் உறுதியாக இருக்கியாப்பா, நீ நல்லா இருந்த, இப்படி ஆயிடுச்சு, உன் சரீரத்துலேயும் இவ்வளோ பெரிய வேதனையா அப்படின்னு சொல்லி யோபுவின் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாகத்தான் அவர்களுடைய வாயிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வருகிறது. ஸோ யோபுவை நன்றாய் நேசித்த ஒரு மனைவியாக அவங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கணவனுக்கு பிரியமான ஒரு மனைவியாக நம்ம என்ன செய்யணும்? வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, நம்ம கிறிஸ்து சபைக்கு தலையாக இருப்பதை போல
புருஷர்கள் ஸ்திரீகளுக்கு என்னவா தலையாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்போ அவர்களுக்கும் கீழே கர்த்தருக்குள் நம்ம அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். எப்படி ஒரு குடும்ப தலைவனுக்கு என்று ஆண்டவர் சில ஸ்தானங்களை, சில காரியங்களை, சில ரூல்ஸை ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ, அதே போல குடும்ப தலைவிகளாகிய நமக்கும் ஆண்டவர் சில காரியங்களை வைத்திருக்கிறார். அதன்படி நடக்கும் பொழுது கணவனிடத்தில் செலுத்த வேண்டிய அன்பு, அவர்களிடத்தில் செலுத்தக்கூடிய அக்கறை, கவனம் எல்லாவற்றையும் நம்ம வைக்கும் பொழுது அந்த குடும்பம் ஒரு சீரான குடும்பமாக, தேவனுக்கு உகந்த குடும்பமாக, ஏன் இந்த யோபுவினுடைய குடும்பத்தை போல சிறந்த குடும்பமாய் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெண்கள் நம்ம நிறைய சாதிக்கிறோம், நம்ம நிறைய செய்கிறோம், நிறைய பொறுப்புகள் நமக்கு இருக்கிறது. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு, குடும்பத்தின் நிறைய காரியங்களை நம்ம எடுத்து செய்தாலும் கூட அவர்களுக்கென்று கொடுக்க வேண்டிய மரியாதையை, அன்பை, அக்கறையை நாம் சரியாக செலுத்தும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிற குடும்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த யோபுவினுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில் அவள் ஒரு தவறான ஒரு மனுஷியாய் கருதப்படுவது என்பது ஒரு தவறான கருத்துன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கூட இருந்தவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, அந்த பிள்ளைகளோடு கூட பலிகளை செலுத்தும் போது, பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும் பொழுது, அந்த பிள்ளை வளர்ப்பிலும் அவர்கள் அதிக கவனமுள்ள தாயாக, அதிக அக்கறை உள்ள ஒரு சகோதரியாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் குடும்பத்தை அதிகமாய் நேசிக்கிறவராக இருக்கிறார். மனைவி சோர்ந்து போகும் பொழுது கணவன் தான் தட்டி கொடுக்கணும். கணவன் சோர்ந்து போகும் பொழுது மனைவி தான் என்ன பண்ணணும்? இல்லை ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மளை நடத்துவார், ஏன் நம்ம சோர்ந்து போகணும்னு சொல்லி 2 பேரும் ஒருவரை ஒருவர் அன்பினால் தாங்கி ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஸோ கனத்துக்குரிய கணவன்மார்களாக, மதிப்பிற்குரிய மனைவிகளாக இருக்கும் பொழுது அது தேவனுக்கு உகந்த ஒரு குடும்பமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அது ஒரு ஆவிக்குரிய குடும்பமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் நம்ம எடுக்கிறதான பிரயாசங்களிலே 2 பேரும் சேர்ந்து பிரயாசப்படும் பொழுது, 2 பேரும் சேர்ந்து அதை செய்யும் பொழுது, 2 பேரும் சேர்ந்து அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் அந்த ஊழியங்களை, பிள்ளைகளை, குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ யோபுவினுடைய மனைவியினிடத்திலிருந்தும் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது பிரியமான பிள்ளைகள். ஹல்லேலூயா. பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும். யோபு பலி செலுத்தும் பொழுது, என் பிள்ளைகள் தேவனை தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி பலி செலுத்தும் பொழுது இவர் மட்டும் போய் பண்ணாரா, இல்லை பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போயிருப்பாரா? பிள்ளைங்களும் உண்டு இல்லையா? அவங்கள என்ன பண்ணுறாரு? அவர் அதிகாலையில் எழுப்புறாரு. அதிகாலையில் நம்ம பிள்ளைங்களை அதிகாலையில் எழுப்புனா, அதிகாலைங்கிறது நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் எத்தனை டைம் தெரியுமா? எந்த டைம்? காலையில் 10 மணி. அது வேற ஒரு ரூமெல்லாம் சாத்திட்டு, ஜன்னல்லாம் சாத்திட்டு, இருட்டாக இருக்கும். இருட்டோடே எழுந்திருப்பாங்க அவங்க, சரிங்களா? அப்போ அந்த அதிகாலையில் இந்த யோபு பக்தன் பிள்ளைகளை எழுப்பும்போது அவங்க எந்திரிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்கிறாரு. ஸோ அந்த தகப்பனுடைய சொல்லுக்கு அவங்க கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நீ என்ன பண்ணணும்? உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். அப்போ எதுக்கு கீழ்ப்படுகிறோமோ இல்லையோ, நல்லா முதிர்ந்த வயசு வரையும் நான் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆமாம், தகப்பனையும் தாயும் கனப்படுத்தணும். நமக்கு நன்மை உண்டாயிருக்க, என் வாழ்க்கையில், என் பர்சனலாக ஆண்டவர் எனக்கு நிறைய நன்மை செய்யணும் அப்படின்னா தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுகிற பிள்ளைகளாய் நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உனக்கெல்லாம் என்னம்மா தெரியும்? ஏம்மா நீ அடிச்சுக்கிற? ஏம்மா நீ பேசாமவே இருக்க மாட்டியாம்மா? உனக்கு வயசாக வயசாக ரொம்ப பேசுகிறம்மா. இப்படி தான் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? ஆமாம், ஒரு கொஞ்சம் ஸ்டேஜ் வந்தோடனே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க அப்பர் ஹேண்ட் எடுத்துடுறாங்க, நமக்கு ஒன்றுமே தெரியாது மாதிரி. அதுவும் இப்போ உள்ள இந்த மீடியாவெலாம் பார்க்கும் பொழுது, அம்மா உனக்கு ஒன்றுமே தெரியாதுமா, நீ ஃபோனை கொடுத்துட்டு கம்முன்னு போமா அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்களா? இல்லை அப்படி கிடையாது. இந்த வாலிப நாட்களில் தேவனுக்கு உகந்த ஜீவியம் செய்யும் பொழுது உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் அவருடைய கரங்களில் பொறுப்பெடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெனியில் ஒரு சாட்சி சொல்லுச்சு இல்லையா? பெனிலுக்கு கல்யாணம் பண்ணும்போது பெனியில் சொல்லிச்சு, கல்யாண பொறுப்பு உங்கள் கையில் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் யாரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்களோ அவங்கள என்ன பண்ணுவேன், நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்போ அதனுடைய பிளெஸ்ஸிங்ஸை இந்த நாட்களில் அவன் ஃபீல் பண்ணுறதை நாங்களும் அதை பார்க்குறோம். ஒரு சிஸ்டர் கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, இந்த காலத்து பிள்ளைங்களில் யார் நீங்கள் பொண்ணு பாருங்கள் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எந்த பிள்ளை சொல்லுது
அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசேஷித்த கிருபைகளை வைத்திருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்குமே எல்லாமே செலக்ட் பண்ண தெரியும், இல்லைன்னு சொல்ல வரலாம். ஆனால் தேவ சித்தத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? செலக்ட் பண்ணுவதில் நம்ம கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு ஏற்கும்படி நம்ம என்ன செய்யணும்? பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, பிரியமான பிள்ளைகளாக அவங்க இருந்தாங்களாம். அவங்களும் அந்த தகப்பன் தாய் நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பிள்ளைகளும் எப்படி இருந்திருப்பாங்க? நல்ல பணக்கார வீட்டு பிள்ளைங்க, இவங்களுக்கெல்லாம் எந்த குறையுமே இருந்திருக்காது. ஆனாலும் அந்த தகப்பன் அந்த தாய் அதிகாலையில் எழுந்து பரிசுத்தப்படுத்தும்படிக்கு என் பிள்ளைகள் ஒருவேளை தேவனை தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி சர்வாங்க தகன பலி இடும் பொழுது அந்த பிள்ளைகளும் கூட இருந்தார்கள். ஹல்லேலூயா. அவனவன் தன் தன் நாளிலே என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ அவரவர்களுடைய நாட்கள் வரும் பொழுது அவங்க அதை ப்ராம்ப்டாக செய்கிற பிள்ளைகளாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாள் தனக்கிருந்த ஒரே ஒரு பிள்ளை, ஒரே ஒரு ஆண்டவரை நீர் எனக்கு கொடுத்தீர், ஆனால் அதை நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த சாமுவேலை கொண்டு போய் ஆலயத்தில் வசனம் சொல்லுது, அவன் குழந்தையாக இருந்தான். கொண்டு போய் விடும் பொழுது குழந்தையாக இருந்தான். ஒருவேளை கொண்டு போய் விடும் பொழுது அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் வளர வளர அந்த ஆலயத்தில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டங்க. யோசித்து பாருங்களேன். கொஞ்சம் தாயை பார்க்கணுங்கிற எண்ணம், தகப்பனை பார்க்கணுங்கிற எண்ணம் இந்த பிள்ளைக்கு வராமல் இருந்திருக்குமா? ஒரு சில சிபிஎம் சபையிலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பெற்றோர் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கிட்டத்தட்ட இந்த சாமுவேல் மாதிரி தான் அந்த பிள்ளைங்கள்லாம் ஊழியத்துக்கு என்று அனுப்பிவிடப்படுவார்கள். அப்போ அப்படிப்பட்ட அந்த சாமுவேல் தான் வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் என்ன பண்ணானா? பிரியமாய் நடந்தான். ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக அவன் மாற்றப்பட்டதற்கு பிரதான காரியம் அந்த தாயினுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவன் தன்னை ஆலயத்தில் அர்ப்பணித்து வளர்ந்த ஒரு மனிதனாய் அவன் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் பெற்றோரை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒருவேளை அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட என் பெற்றோருடைய சொல்லுக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி இந்த சாமுவேலைப் போல, இந்த யோபுவினுடைய பிள்ளைகளைப் போல உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை பெருக்கமாக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அந்த குணசாலியான ஸ்திரீயை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. உங்கள் கணவர் உங்களை பார்த்து சொல்லணும், ஏன் முத்து இவ தான், என் சொத்து இவ தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? சொல்லணும். அப்போ அந்த விலையேற பெற்ற அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தகுதியுடைய அல்லது பாத்திர வாட்டிகளாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். வசனம் சொல்லுகிறது, அவள் இருட்டோடே எழுந்து தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கு, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு படி அளக்கிறவளாய் இருக்கிறாள். தன் கைகளினால் அவள் என்ன செய்கிறாளாம்? உழைக்கிறவளாக இருக்கிற. அந்த 31வது சங்கீதத்தை நீங்கள் நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவள் தன் காரியங்களை தன் கைகளினால் நிறைய பிரயாசங்களை எடுக்கிற ஒரு சகோதரியாய் அவள் காணப்படுகிறாள். ஹல்லேலூயா. அப்போ தான் பிள்ளைகள் எழும்பி அவளை என்ன சொல்கிறாங்களாம்? அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன், ஆனால் உன்ன மாதிரி ஒரு மனைவியை நான் பார்க்கலன்னு சொல்லி அந்த கணவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளை இந்த சீயோன் சபையில் ஆண்டவர் வைத்திருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்முடைய குடும்பங்கள் தேவனுக்கு உகந்த குடும்பங்களாய் மாற வேண்டும். வெறும் பெண்கள் மாத்திரம் கிடையாதுங்க, நாம் யாவரும் இணையும் பொழுது தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். ஹல்லேலூயா. ஒரு குடும்ப தலைவனாக யோபுவை போல கடைசி அதிகாரத்தில் நீங்கள் யோபுவை குறித்து பார்க்கும் பொழுது வசனம் சொல்கிறது, யோபு அதை ஆண்டவர் சொல்கிறார், யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, யோபு நிதானமாய் பேசினான் என்று சொல்லி ஆண்டவர் அதை அடிக்கடி சொல்கிறார். என் தாசனாயே யோபு நிதானமாய் பேசுனதை போல் நீங்கள் என்ன செய்யலப்பா பேசலையே அப்படின்னா, யோபு பேசுகிறதை ஆண்டவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். எந்த ஒரு குடும்ப தலைவனுடைய வாழ்க்கையில் அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தின் அளவானது, ஆவிக்குரிய ஜீவியத்தின் தன்மைகளானது மிக சிறந்த விதமாய் அமைகிறதோ அந்த குடும்பம் அப்படியாக கட்டப்படுகிற குடும்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கடைசி அதிகாரத்தில் இந்த யோபுவை குறித்து வாசிக்கும் பொழுது யோபுவை ஆண்டவர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். யோபுவினுடைய முகத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ சோதனைகள் வந்தும் என்னுடைய தாசனாகிய யோபு நிதானமாய் பேசினதை போல நீங்கள்லாம் பேசலையேப்பான்னு சொல்லி யோபுவினுடைய சிநேகிதரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்தபோது அவனுடைய சிறை இருப்பை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நாம் திறப்பிலே நிற்பதற்கு ஒரு கணவன் மாத்திரமல்ல, ஒரு மனைவி மாத்திரமல்ல, பிள்ளைகள் மாத்திரமல்ல, அந்த நானும் 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 என்கிறதான அந்த வார்த்தையை நம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சற்று மேலே 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 உயர்த்துகிற நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வர்றது கூட ஒரு சிலர்லாம் கேட்க வேண்டியது இருக்குது. ஏன் வரமாட்டீங்க? பிள்ளைகள் சண்டே ஸ்கூலுக்கு வர்றாங்களா? நம்முடைய பிள்ளைகளை யூத் ப்ரேயருக்கு நம்ம அனுப்புகிறோமா? நம்ம சரியாக பெண்கள் மீட்டிங் நடக்குது, உபவாச கூடுகைகள் நடக்குது, எவ்ரி சண்டே ப்ரேயர் நடக்குது. எல்லா ஆராதனைகளையும் நம்ம ஏன் இருக்கிறது கிடையாது? ஏன் என் குடும்பத்துக்காக நான் திறப்பில் நிற்கக்கூடாது? ஏன் நம்முடைய பிள்ளைகளை நம்ம எப்படி வழி நடத்துவது? நம்ம திறப்பில் நிற்கும் பொழுது, நான் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரும் பொழுது தான் என்னுடைய பிள்ளைகளை அப்படியாக நான் வளர்க்க முடியும். ஹல்லேலூயா. என் பிள்ளையை காலையில் எந்திரிச்சு நீ வேதத்தை வாசிக்கணும், நீ ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி நான் எப்படி சொல்ல முடியும்னா, அதை நான் செய்யும்போது தான் அதை மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் இல்லையா? இல்லைன்னா பிள்ளைங்க என்ன செய்வாங்க? இந்த அம்மாவே ஒன்றும் செய்யலை, இது வந்து எனக்கு போதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நான் திறப்பிலே நிற்பதற்கு தயங்காத ஒரு சகோதரியாய், ஒரு குடும்ப தலைவியாய் இருக்க வேண்டும். திறப்பிலே நிற்பதற்கு தயங்காத குடும்ப தலைவனாய், அதே போல் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இது ஒரு அழகான குடும்பமாக என்ன பண்ணிடுதுன்னா மாறி விடுகிறது. ஹல்லேலூயா. தாய் ஒரு பக்கம், தகப்பன் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம். அதுக்காக நம்மளை ஆண்டவர் அழைக்கலங்க. அதற்காக ஆண்டவர் இந்த குடும்பம் என்கிறதான ஒரு அருமையான காரியத்தை ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி கொடுக்கல. நாம் யாவரும் இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பெரியவர்கள் சொல்வாங்க இல்லையா, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பார்கள். ஒரு சில வரிகளை நான் வாசிக்கிறேன். இது ஒரு மனிதனின் கண்டுபிடிப்பல்ல, இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நியமனமே. இது ஒரு பாலைவனம் அல்ல, இது ஒரு சோலைவனமே. இது ஒற்றுமை ஊன்ற கட்டுமிடம் குடும்பமே. அன்பினால் அனைவரையும் அரவணைக்கும் ஒரு ஸ்தலமே. இது கணவன் மனைவியை இணைக்கும் ஒரு பாலம். இல்வாழ்க்கை இன்று முளைத்து நாளை காய்ந்து போகும் புல்லல்ல, 1000 காலத்து பயிரே. கணவன் மனைவி இணைந்து கட்டும் இனிய மாளிகையே குடும்பம். குடும்பம் என்பது அறிவு, விவேகம், ஞானம் இவற்றால் கட்டப்பட்டதே. அன்பான குடும்பத்தை சிறந்த ஆலமரத்துக்கு ஒப்பிடலாமே. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் குடும்பம் ஒரு குட்டி பரலோகமே. ஹல்லேலூயா. ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பிபி ஆராதனை நடத்தும் போது ஒரு வரி சொன்னாங்க, எல்லாரும் இன்றையிலேருந்து நான் குடும்ப ஜெபம் பண்ணுவேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த குடும்ப ஜெபத்தை யார் தெரியுமா நடத்தணும்? யார் நடத்தணும்? குடும்ப தலைவர் நடத்தணும். குடும்ப தலைவர் ஒரு வேளை இல்லைன்னா குடும்ப நீ தானம்மா வீட்டில் இருக்கிற, நீ சும்மா தானம்மா இருக்கிற, நான் வேலைக்கு போயிட்டு வர்றேம்மா, அதனால நீயே நடத்துன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? அந்த பொறுப்பை மனைவிக்கிட்ட கொடுக்கக்கூடாது. நான் வீட்டில் இருந்து எவ்வளோ வேலை செய்கிறேன், காலையிலேருந்து இந்த 2 குட்டியை பார்க்குறதுக்கே எனக்கு சரியாக இருக்குது, நீங்கள் பாட்டில் ஏசி ரூமில் போய் உட்காந்து வேலை செஞ்சுட்டு வரீங்க, நீங்களே நடத்துங்கன்னு அவங்களையும் சொல்லக்கூடாது. 2 பேரும் இணைந்து குடும்ப ஜெபத்தை நடத்துகிறவர்களாக, பிள்ளைகளுக்காக திறப்பிலே நிற்க ஒரு நாளும் மறக்கக்கூடாது. என்னுடைய அதிகாலை ஜெபத்தில் அதிகமாய் நான் ஜெபிப்பது முதலாவது என்னுடைய பிள்ளைகளுக்காக. யாருக்கு இந்த பாயிண்ட் வருதோ இல்லையா, என்னுடைய பிள்ளைகளுக்காக முதல்ல ஆண்டவர்கிட்ட நான் பேசிடுவேன். ஆண்டவர் இந்த காரியத்துக்காக, இந்த இதுக்காக உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய பிள்ளைகளை அழகாய் நடத்துகிற நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபுவினுடைய குடும்பம் ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக இருந்தது. யோபு ஒரு ஆவிக்குரிய தலைவனாய் இருந்தார். யோபு ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாய் இருந்தார். கடைசி அதிகாரத்திலே யோபு இரண்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த அதிகாரத்தின் கடைசி அந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது 14,000 ஆடுகள் இருந்ததாம், 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏர் மாடுகள், 1000 கழுதைகள். யோபு 140 வருடம் உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளை பார்த்தவனாய் அவன் மரித்தான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நம்முடைய பிடி எல்லாத்துலேயும் யாராக இருக்கணும்னு சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாக இருக்கணும். அவரை பற்றி கொண்ட யாவருமே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டது கிடையாது, அது பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. குடும்ப தலைவர்களாய் சரியாய் இருக்கும் பொழுது, குடும்ப தலைவிகளாய் சரியாய் இருக்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியாய் வளர்க்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்திலே சாதித்த, வேதத்திலே சாதித்த பெண்மணிகளாயிருந்தாலும் சரி, ஆண்களாயிருந்தாலும் சரி, தேவ உறவோடு கூட அதிகமாய் பயணித்தவர்கள் தான் ஒரு சாதித்த பெண்களாய், சாதித்த ஆண்களாய் மாறி இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே இருக்கிறதான அந்த ஐக்கியத்தை நம்ம பெருக்கிக் கொள்வோம். குடும்பமாய் கர்த்தரை நம்ம ஆராதிக்க வருவோம். குடும்பமாய் கர்த்தரை நம்ம தேட ஆரம்பிப்போம். குடும்பமாய் கர்த்தருக்கு எதையாவது ஒன்றை செய்ய நம்ம ஆசைப்படும் பொழுது ஆண்டவர் ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கேள்வி கேட்கவே வேண்டாம், ஏன் எனக்கு இந்த காரியம் நடக்கலை, ஏன் என்னுடைய இந்த பிரச்சனை மாறலை. இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆண்டவருடன் இருங்கணும். இப்போ தொடர்ந்து ஒரு உபவாச கூட்டங்கள் நம்ம சபையில் நடந்து கொண்டே இருக்கிறது. சும்மா இருக்கிறவங்க வந்து கலந்துக்கோங்க. பிள்ளைகளுக்காக உங்கள் முழங்கால்களை முடக்குங்க. கணவருக்காக, குடும்பத்துக்காக, பிஸ்னஸ்க்காக, ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபுவின் குடும்பத்தை போல என்னுடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. ஹல்லேலூயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்றுமே இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்றுமே இன்றே தீர்மானம் செய்வாய். எல்லாரும் சேர்ந்து, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நாங்கள் யாவரும் இணைந்து உம்மை சேவிக்க ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. கணவனாய், மனைவியாய், பிள்ளைகளாய் ஆண்டவரே ஒன்றாய் இணைந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் எந்த இடத்திலும் யாராய் இருந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் மத்தியிலே நான் வருவேன் என்று சொன்னீர் அல்லவா. எங்களுடைய குடும்பங்களுக்குள் கர்த்தர் இறங்கி வருவீராக. எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்குள் கர்த்தர் இறங்கி வருவீராக. எங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே கர்த்தர் இறங்கி வருவீராக. எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தர் இறங்கி வருவீராக. உமக்குரிய காரியங்களை நாங்கள் செயல்படும் பொழுது எங்களுக்குள்ளாய் கர்த்தர் இறங்கி வருவீராக ஆண்டவரே. அப்பா, எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் கட்டுவீராக தகப்பனே. பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகும் என்று சொல்லி நாங்கள் கட்டளையிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் இந்த குடும்பங்கள் பழுகுவதாக, பெருகுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.